தலைப்பு: தங்க கோடாரியும் விறகு வெட்டியும். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான். தினமும் அவன் காடு சென்று மரங்களை வெட்டி தனது வாழ்வாதாரத்தை நடத்தினான். ஒருநாள் ஆற்றங்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்தபோது அவன் கோடாரி கையில் இருந்து தவறி நீரில் விழுந்தது. அது அவனுடைய ஒரே கோடாரி என்பதால் அவன் மிகவும் வருந்தினான். அவன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழத் தொடங்கினான். அப்போது ஒரு தயவுள்ள தேவன் அவன் முன் தோன்றி, "நீ ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டார். விறகு வெட்டியோ தனது பிரச்சனையை விளக்கினான். தேவன் ஆற்றில் மூழ்கி ஒரு தங்க கோடாரியுடன் திரும்பி வந்தார். "இது உன்னுடையதா?" என்று கேட்டார். விறகு வெட்டி நேர்மையாக, "இல்லை, அது என்னுடையது அல்ல" என்று கூறினான். பின்னர் தேவன் ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தார். "இது உன்னுடையதா?" என்று மீண்டும் கேட்டார். விறகு வெட்டி, "இல்லை, இது கூட என்னுடையது அல்ல" என்று கூறினான். இறுதியாக தேவன் ஒரு இரும்பு கோடாரியை கொண்டு வந்தார். விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன், "ஆம், அதுதான் என் கோடாரி" என்று கூறினான். அவன் நேர்மையை பார்த்து தேவன் மிகவும் மகிழ்ந்தார். பரிசாக அந்த 3 கோடாரிகளையும் அவனுக்கு கொடுத்தார். கதை பொருள்: நேர்மை எப்போதும் பலன் தரும். நன்றி.